தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் திருமண யோகம் வந்தாச்சு. எடுத்த காரியங்களில் வெற்றி வரும். தீர்க்கமான சிந்தனை வரக்கூடிய தீர்க்கமான விஷயங்களில் முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பேச்சில் சற்று நிதானம் தேவை. பேச்சில் கடும் பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். குழந்தைகள் மூலியமாக ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தனுசு ராசிக்காரர்கள், அதாவது பேங்க்கு, கோல்டு ஸ்மித்து, அது தவிர இந்த இது நெய் வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள், கோகனட், அதாவது தேங்காய் வியாபாரம், தென்னை மரம், அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அதை தவிர வெளிநாடு வெளியூர் சென்று படிக்க, அதாவது பிஜி டிகிரிஸ் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் பெரிய லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் 90 விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் தை மாதம் அமையும்